ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம புது வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டோட எலிவேஷன் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பில்டரே டிசைன் பண்ணது தான், நம்ம எதுவுமே சொல்லலை. ஆனால் ஃப்ரண்ட்டில் ஜீசஸ் கிஃப்ட் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் நான் அதை போட சொல்லியிருந்தேன். மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலுவையும் போட்டிருக்கோம். ஸோ கேட் கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா பில்டர் தான் சூஸ் பண்ணது, இதில் எதுவுமே நம்ம சூஸ் பண்ணல. சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. வந்ததும் ஒரு பெரிய கார் விடுற அளவுக்கு நல்லாவே ஒரு போர்ட்டிகோ விட்டுருக்கோம். போர்ட்டிகோக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கேயும் ஒரு ஃபேனும் போட்டாச்சு. அப்புறம் இந்த டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்டரே போட்டது தான். ஏன்னா இதுக்கு என்ன கலர் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஐடியா எங்களுக்கு இல்லை. ஸோ அதனால அவங்களே போட சொல்லியாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரும் விட்டுக்கலாம், ஒரு பைக்கும் விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு தான் செய்யுது. கேட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த டைல்ஸும் நம்ம சூஸ் பண்ணது தான். மாடி வந்து மொட்டை மாடியா தான் இருக்கு, வேற எதுவுமே மேல எதுவும் கட்டல. ஸோ பிளேனா தான் இருக்கு. ஸ்டெப்ஸுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ்ல என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குரிய கனெக்ஷன் வந்து இங்கதான் கொடுத்துருக்காங்க. இது வந்துன்னா வெயிலும் நம்மளுக்கு அடிக்காது, மழை தண்ணியும் விழாது. ஸோ வாஷிங் மிஷின் கொஞ்சம் சேஃபா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பிளஸ் அது போக பாத்தீங்கன்னா இங்க மோட்டார் கனெக்ஷன் இங்க வந்துருது. அது போக இதுல திண்டு மாதிரி கட்டியிருக்காங்க இல்லையா, இந்த திண்டுல பாத்தீங்கன்னா இன்வெர்டர் கனெக்ஷன். ஸோ அது வந்து நம்ம இங்கேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்க எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. ஜீசஸ் கிஃப்ட்னு போட்டதுனால ட்ரிஷானோட பேரை எங்க போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். சரி இங்க நிலவாசலுக்கு மேல ட்ரிஷானோட பேரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அது போட்டாச்சு. வீட்டு வாசல்ல சேஃப்டிக்காக இங்க ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே 3 ஸ்டெப் ஏறி வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டோட மெயின் டோர். கதவு டிசைனும் பாத்தீங்கன்னா நாங்க சூஸ் பண்ணதுதான், சிலுவை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபைனலா இந்த டிசைன் தான் நாங்க சூஸ் பண்ணோம். இதுக்கு இன்னும் வந்து பெயிண்ட் பண்ணாம இருக்காங்க. இது இன்னும் பால்காய்ப்பு ஃபங்க்ஷன்லாம் முடிச்ச பிறகுதான் பெயிண்ட் பண்ணுவாங்க. வாங்க அப்படி நம்ம வீட்டுக்குள்ள போலாம். மெயின் டோர்ல இருந்து உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் பாத்தீங்கன்னா நல்ல நீட்டமான ஷேப்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹால் தான். ஸோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த சைட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கபோர்ட் ஒர்க் தான். ஃபுல்லா இல்ல புக்ஸ் ஏதாவது வைக்கணும் வச்சுக்கலாம், இல்ல பைபிள் பாட்டு புக்கு இப்பெல்லாம் நம்ம வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த திங்ஸ்னாலுமே நம்ம வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய கபோர்டா தான் இருக்கு. அப்படியே கீழேயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கபோர்ட் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கோம். வந்து சென்டர்ல டிவி யூனிட் கொடுத்துருக்கு. இதுல வந்து டிவி பிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போக சைட்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு 3 இந்த சைடு 3 இந்த மாதிரி கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க சின்ன ஸ்டாண்டா. இதுவுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி கபோர்ட் ஒர்க்லயே வந்துடும் நமக்கு ஷெல்ஃப் எல்லாமே. அப்படியே இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே நல்ல ஒரு பெரிய கபோர்டு. இது வந்து கிளாஸ்ல பண்ணிருக்கோம். ஏன்னா உள்ள திங்ஸ் எல்லாமே நல்லா வெளியே தெரியணும் அப்படிங்கறதுக்காக. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைட்டிங்ஸும் சேர்ந்தே வந்துடும். என்ன திங்ஸ்னாலுமே நம்ம வெளியே வைக்க தேவையே இருக்காது, எல்லாமே கபோர்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல்லாவே நல்லா பண்ணிருக்கோம். அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த பிளாக் கலர்ல பண்ணிருக்கோம். அது எல்லாமே லைட்டா ஒரு ப்ரௌன் கலர் ஷேட்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஷேட்ல கொடுத்துருந்தோம். இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கபோர்ட் தான், நல்ல ஹைட்டாவே இருக்கு. எவ்வளவு திங்ஸ்னாலும் மேல வர வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்கோம். ஹாலுக்கு வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா இங்க வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னலே கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கிச்சனா நம்மளுக்கு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணிருக்கோம். ஏன்னா இது வந்து ஃபுல்லா ஓப்பன் கிச்சன் கொடுத்துருந்தோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கே ஓப்பன் கிச்சன் தான் நம்மளுக்கான ஸ்ட்ரெயிட்டா வந்து வாசல் வந்து மெயின் வாசலே ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு. அப்ப இங்க இருந்து பார்க்கும்போது கிச்சன் ரொம்ப தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். வுட்லேயே தான், இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வுட் தான். இதுலயே பாத்தீங்கன்னா 3 ரேக்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே என்ன திங்ஸ்னாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதுலயுமே பாத்தீங்கன்னா லைட்ஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு. வாசலுக்கு அடுத்தது பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம். வாங்க அப்படியே பெட்ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டிசைன்லாம் நாங்க தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த பெட்ரூம் வந்து ஆக்சுவலா ஒரு பிங்க் கலர் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஃபுல்லா மோஸ்ட்லி பிங்க் கலரா நமக்கு தெரியும். ஸோ அதனாலதான் கதவும் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ஃபிளாரல் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க அப்படி உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பெட்ரூம். நான் சொன்னல பிங்க் கலர்னு சொல்லிட்டு பெயிண்ட்டும் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல கொடுத்துருக்கோம். மேல உள்ள ஃபால் சீலிங் டிசைன் பாத்தீங்கன்னா நான் தான் சூஸ் பண்ணிருந்தேன். எனக்கு இந்த ஹார்ட் ஷேப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் நேரா பாத்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாவே நல்ல ஒரு கபோர்ட் ஒர்க் தான், ஃபுல்லாவே கபோர்ட் ஒர்க் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது வந்து அல்மீரா செட் பண்ணிருக்கு.
மோஸ்ட்லி வந்து பிளைவுட் வச்சு நிறைய பேர் கபோர்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா பிளைவுட் வந்து அந்த அளவுக்கு உழைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கடப்பாக்கல் போட்டாதான் நல்லா உழைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதனால கடப்பாக்கல்லே போட்டிருக்கோம். இது வந்து ஃபுல்லாவே ட்ரெஸ் வைக்கிறதுக்கு நல்லா வசதியா இருக்கும். அதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓபன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்மளுடைய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இதுல சூப்பரா வச்சுக்கலாம். இதுல வந்து லைட்டிங்ஸோட வந்துடும் நமக்கு. இது போக கீழேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கபோர்டு வந்துடும். அப்புறம் இந்த சைட் பாத்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் மாதிரி இல்லைன்னா லேப்டாப் டேபிள் மாதிரி இதை வச்சு நம்ம சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த கபோர்ட்லயும் நம்ம என்ன திங்ஸ்னாலும் வச்சுக்கலாம். அதுக்காக இப்படியும் கொடுத்துருக்கோம். இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால இந்த கபோர்ட் வந்து பர்பிள் கலர்ல தான் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஸோ பர்பிள் ஃபுல்லா போட்டோம் அப்படின்னா வீடு கொஞ்சம் இருட்டான மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்காக தான் ஒயிட் போட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பிரைட்டா காமிக்கலையா. ஸோ அதனால இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பெட்ரூம்ல இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா அட்டாச்சா ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். பாத்ரூம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். உள்ள வாஷ் பேஷனும் வந்துடும். இந்த டைல்ஸ் எல்லாமே நாங்க தான் சூஸ் பண்ணோம். நல்ல ஒரு பெரிய பாத்ரூம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மெயின் வாசல் இருக்குல்ல, நம்ம மெயின் வாசல்ல இருந்து அப்படி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் தான் இருக்கு. ஸோ அதனாலதான் அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வாங்க அப்படின்னு நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கபோர்ட் ஒர்க் தான். இந்த கலர் கபோர்ட் வந்து நாங்க தான் சூஸ் பண்ணோம். கொஞ்சம் பிரைட்டா காமிக்கும் கிச்சன் அப்படிங்கறதுக்காக. இது வந்து கிரீன்னு சொல்லலாம் இல்ல ப்ளூன்னு சொல்லலாம். ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இந்த ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்குன்ட்டு கரெக்டா இது வந்து விட்டுருக்காங்க. அப்புறம் நமக்கு இங்க வந்து நல்ல ஒரு பெரிய கபோர்ட் செட்டப் பண்ணிருக்கு. இதுல என்னன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம பெரிய பெரிய பாத்திரம், குக்கர், இந்த மாதிரி பெரிய பாத்திரங்கள் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு கபோர்டு. கவுண்டர் டாப் பாத்தீங்க அப்படின்னா நல்ல நீட்டமான ஒரு கவுண்டர் டாப் தான். கவுண்டர் டாப்போட எண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து சிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இதுவுமே நம்மளுக்கு எல்லாமே மாடுலர் கிச்சன் மாதிரி தான். ஃபுல்லாவே கபோர்ட் ஒர்க் வந்துடும். நம்மளுக்கு பிளேட்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு ரேக் மாதிரி செட் பண்ணிருக்கோம். பிளேட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றதுக்கு ரேக்கா இந்த மாதிரி ஃபுல்லாவே மாடுலர் கிச்சன்ல தான் செட் பண்ணிருக்கோம். கவுண்டர் டாப்க்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த வால் ஃபுல்லாவுமே நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் தான். இதுல வந்து நம்ம சின்ன சின்ன திங்ஸ் வச்சுக்கலாம் இல்லையா. கிராசரி ஐட்டம்ஸ்லாம் கடுகு சீரகம் எல்லாம் டப்பாவா போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி டப்பா எல்லாமே போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். கபோர்ட் ஒர்க்கு ஃபுல்லாவே உள்ள பாத்தீங்கன்னா பிளைவுட்ல வந்து இருக்காது. எல்லாமே வந்து கடப்பா கல்லுல தான் போட்டிருக்கோம். சூப்பரா இந்த மாதிரி 4 டிவிஷன்ல கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாவே கபோர்ட் ஒர்க் தான். மேலேயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கபோர்ட் ஒர்க் தான். நம்மளுக்கு ஏதாவது யூஸ் பண்ணாத திங்ஸ் இல்ல ரொம்ப ரேரா தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற திங்ஸ் எல்லாம் மேல போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவுமே ஃபுல்லா வந்து மேல இந்த மாதிரி கபோர்ட் ஒர்க் செட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து ஃபால் சீலிங் டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சும்மா ஒரு ஃப்ளாரல் டிசைன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு அப்புறம் ஒரு பேக் சைடு டோருமே கொடுத்துருக்கோம். இதுல வந்து கிரில் கேட்மே கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. அப்புறம் இந்த சைட் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் வச்சிருக்கோம். ஏன்னா இப்ப யாராவது ஹால்ல ஸ்டே பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணும் இல்லையா. ஏன்னா நம்மளுக்கு 2 பெட்ரூம்ல தான் அட்டாச்சா டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. ஸோ வெளியே யாராவது ஹால்ல ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக பின்னாடி வந்து ஒரு டாய்லெட் வந்து வச்சிருக்கோம். இது வந்து மேல கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸா தான் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் வென்டிலேஷன் வரணும், அதே நேரம் நல்லா வெளிச்சமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல வந்து நம்ம துணி காய போடணும் அப்படின்னா கூட இந்த ஏரியால நம்ம துணி காய போட்டுக்கலாம். அதுக்காக தான். அது போக பாத்தீங்கன்னா இதுல வாஷ் பேஷனும் வச்சிருக்கோம். அது போக இதுல வந்து வாஷிங் மிஷின் கனெக்ஷனுமே இதுல வந்துடும். இங்க வாஷிங் மிஷின் வைக்கனாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து அதுவும் செட் பண்ணிருக்கோம். கிச்சனுக்கு அப்படி ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா லாவெண்டர் கலர். அந்த பெட்ரூம் எப்படி பிங்க் கலர் சொன்னோம் அதே மாதிரி இது வந்து லாவெண்டர் கலர். அதனால டோரோட டிசைன்லயும் பாத்தீங்கன்னா லைட்டா லாவெண்டர் கலர் வந்திருக்கும். ஸோ இந்த ஃபிளாரல் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி தான் சூஸ் பண்ணியிருந்தேன். சரி வாங்க அப்படியே நம்ம இந்த பெட்ரூம்குள்ள போகலாம். இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெட்ரூம்னு சொல்ல முடியாது, குட்டின்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு மீடியமான பெட்ரூம். ஃபுல்லா லாவெண்டர் கலர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த பேஸ்ல தான் இருக்கும். பெயிண்ட் பாத்தீங்கன்னா லாவெண்டர் கலர். முக்கியமா கபோர்ட் ஒர்க் வந்து லாவெண்டர் கலர் தான். இதுவும் பாத்தீங்கன்னா ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணி போட்டாதான் எதனால நல்லா பிரைட்டா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஒயிட் வித் லாவெண்டர் கலர்ல இங்க கபோர்ட் ஒர்க் செட் பண்ணிருக்கோம். இங்கேயும் அதே சேம் தான். அந்த பெட்ரூம் மாதிரியே தான். இங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அல்மீரா. இதுவுமே ஃபுல்லா கடப்பாக்கல்ல போட்டிருக்கோம். தாராளமா ஒரு பீரோ நம்ம வச்சோம் அப்படின்னா எவ்வளவு ட்ரெஸ் போதுமோ அந்த அளவுக்கு இது வந்து ட்ரெஸ் எல்லாம் நம்ம சூப்பரா வச்சுக்கலாம். அது பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஃபுல்லா லைட் செட்டப்போட நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம மேக்கப் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இது வச்சிருக்கோம். இது போக கீழேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேக் வச்சிருக்கோம். அப்புறம் இது வந்து ஸ்டடி டேபிள் இல்லைன்னா கம்ப்யூட்டர் டேபிள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இதுல வந்து கீபோர்ட்லாம் வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது. நம்ம பசங்க உட்காந்து படிக்கிறாங்க எழுதுறாங்க அப்படின்னா இது வசதியா இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா இப்படி மாதிரி 2-3 ரேக்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படியே பெட்ரூமோட இந்த சைட் பாத்தீங்கன்னா பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் டோர் டிசைன் முதற்கொண்டு எல்லாமே நம்மளே சூஸ் பண்ணதுதான். இந்த பாத்ரூம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஆல்ரெடி அந்த பாத்ரூம்லயும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருந்தோம். இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். பின்னாடி தனியா ஒண்ணு இருந்தது இல்லையா, அது மட்டும் தான் இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ
ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பெட்ரூம் இதுவும் அதுவும் கேட்டால் இந்த லாவெண்டர் கலர் பெட்ரூம் தான் சொல்லுவேன். ஏன்னா இது கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் இதோட மேலே ஃபால் சீலிங் டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப். இது வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். ஆனால் இது என்ன ஷேப்னே தெரியல. நான் பார்க்க அழகாக இருந்தது சூஸ் பண்ணோம். அதுலேயே லாவெண்டர் கலர் பெயிண்ட் தான் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது இது ஒரு லாவெண்டர் கலர் ரூம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. ஓகே கேஸ், இதுதான் நம்ம வாங்கின புது வீட்டோட ஹோம் டூர். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.